राम 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 जय राम 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 जय राम 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 अनाथ रक्षक राम 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 आपद्बान्धव राम 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 अनाथ रक्षक राम 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 आपद्बान्धव राम 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 मैथिली नंदन राम 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 मारुति वंदित राम 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 मैथिली नंदन राम 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 मारुति वंदित राम 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 जय राम 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 दशरथ नंदन राम 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 दशमुखमर्दन राम 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 दशरथ नंदन राम 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 दशमुखमर्दन राम 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 पशुपति रंजन राम 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 पाप विमोचन राम 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 पशुपति रंजन राम 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 पाप विमोचन राम 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 जय राम 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 जय श्री राम இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் கலந்தா போகிற பண்ணுறேன். நம்ம நான் வெஜிடேரியன் பண்ணிக்காத அன்னைக்கு கொஞ்சம் டிஷ்ஷஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா ப்ரோட்டீனுக்காக அப்படின்னு பேசுவாங்க. நான்வெஜ்னா ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் அந்த வெஜிடேரியன் பண்ணுற அன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஷ்ஷஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சுட்டேங்க. நான் சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் ஒரு மெனுன்னு சொல்ல முடியாது. டெய்லி ஒரு மெனு இருக்கும். எல்லா காம்பினேஷன்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி. அப்புறமா நான் வேர்க்கடலை சட்னியை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் எடுக்காமல் அரைச்சி வச்சுருக்கேன். நான் இதை வந்துட்டு தாளிக்க போகிறதில்ல, அப்படியே தான் வைக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். எதுலெல்லாம் முடியுமோ அதுலெல்லாம். அது தாளிக்கலைன்னாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது இது மில்லட் மாவுங்க. இது இப்போ தோசை ஊற்ற போகிறேன். சட்னி தோசை. அப்புறம் பன்னீர் கேப்சிகம் ஆனியன் இது மூணுத்தையும் சேர்த்து பட்டர் போட்டு வறுத்துருவேங்க. கீழே பன்னீர் நிறைய இருக்குது. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த 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 இது இந்த டிஷ்ஷு சட்னி மில்லட் தோசை கொண்டக்கடலை ஒரு ஃப்ரூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு சாப்பிடுவோங்க. இப்போ ஒன்று ஒன்றா பண்ணலாம். இப்போது நான் வந்து பாசி பருப்பு சவ் ஒரு வெங்காயம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பாசி பருப்பை வாஷ் பண்ணி காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். இது அப்படி வெந்துட்டு இருக்கட்டும். இது புடலங்காய். இதை நான் வந்து வேர்க்கடலை பொடி போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிடுவேன். அப்புறமா இது கீரை பொரியல் தேங்காய் போட்டு பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையானது இது வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கலாங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. இந்த புடலங்காய் பொரியலுக்கு கொஞ்சமாக வறுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கீரையில் இது போட போகிறோம் இல்லையா தேங்காய், அதனால் இதுக்கு பருப்பு பொடி போட்டுடலாம். இதுக்கும் எப்படியும் நம்ம வந்துட்டு பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். ஸோ கீரையில் நீ பருப்பெல்லாம் போட போகிறதில்ல. இப்போ இதை வறுத்துன்ட்டு நம்ம மிக்சியில் போட்டு வச்சுட்டு இதில் இந்த பன்னீர் இது பண்ணிடுறேங்க. இப்போ இது வெந்துட்டுருக்கு. நான் இப்படி வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுங்க. சின்ன ஸ்டவ் தான் பொங்காமல் இருக்கும். இது வறுத்துட்டுருக்கு. இது கொஞ்சம் அப்படி படபடன்னு ஆன உடனே இப்போ இது வறுபட்டுருச்சு. நம்ம இந்த மிக்சியில் போட்டுட்டு இது ஆறின்னு இருக்கட்டுங்க. இதுக்குள்ளே இப்போ இதுக்கு இந்த பன்னீருக்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ரெடி பண்ணணும். பாருங்க இப்போ
பட்டர் போட்டுட்டேன். கடாய் பயங்கரமாக சூடாக இருந்தது இல்லையா, ஸோ ஆவி வருது. நான் சொன்னேன் இல்லைங்க, சூடாக பட்டர் இப்படி போட்டால் இப்படி கருப்பாக ஆகிடும். இன்னைக்கு நம்ம இப்படி ஆயிடுச்சு. அப்படிதாங்க ஒரு வாட்டி நடக்கும், கேர்ஃபுல்லாக இருந்தால் கூட. இப்போ இதுலேயே நான் இந்த மொத்தத்தையும் போட்டுறேன். கலக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான உப்பு, இந்த அதர் திங்ஸ் எல்லாம் போட்டுடலாம். உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் தூள். இவ்வளோதாங்க. இதில் ஒரு ஏற்றவும் போட போகிறது இல்லைங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்களா பொங்கிடுச்சு. பொறிச்சு வச்சுட்டேன். இதை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அப்படியே வதக்கிட மாட்டேங்க. ஒரு அளவுக்கு இந்த மசாலாஸ் எல்லாம் அதுக்கு போய் சேர்ந்து லைட்டாக அந்த வெங்காயத்துலேயும் அந்த கேப்சிகம்லேயும் ஒரு பச்சை பதம் இருக்கும் இல்லையா, அது ஈரப்பதமும் பச்சை பதமும் அது போயிடுச்சுன்னு அப்படியே எடுத்துருவேன். இந்த கேமரா இந்த பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் என்னால் ஃப்ரீயாக கலக்க முடியல. அதனால் இப்போ இது அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே அதுக்குள்ளே தோசையும் சுட்டுக்கலாங்க. அந்த ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இதுவும் கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். ஏன்னா இது ரொம்ப ட்ரையாக இருக்குங்க இந்த கடாய் பேனு. இதில் சுத்தமாக எண்ணெய் விடாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டம்தான். தோசை ஊற்றிடலாம். அந்த எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றாமல் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு கோவமாக வரும் ஒரு வாட்டி. அட்லீஸ்ட் ஓரங்களாவது ஊற்றினா தான் கொஞ்சம் அது எலும்பியாவது வரும். இரும்பு கடாய் இல்லைங்க, கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தேய்ச்சி வச்சா. எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இதில் கடுகு, ஜீரகம் போட்டுக்கலாம். போடுவோம். கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனே நான் வந்துட்டு அதை போட்டுட்டேன். இப்போ இதில் பாருங்கள், எண்ணெயே விடாமல் பண்ண சொன்னால் இது ஒட்டிக்குது. நான் நிஜமாக என்ன நடக்குதோ அதே தாங்க உங்களுக்கு போடுறேன். இப்போ புடலங்கால உப்பு, மஞ்சள் தூள் போட்டுட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம அது வெந்துன்னு இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். இப்போ இது இனி அவ்வளோதாங்க. இது வராது பாருங்க. இப்படி விடாமல் பண்ணா ரொம்ப வெறுப்பாக இருக்குதுங்க ஒரு வாட்டி. இதை எடுத்துடுறேங்க. இதை எடுத்துட்டு வேறு கலந்து வைக்கிறேன். இந்த வழி இல்லை. கூட்டில் பருப்பு நல்லா 75% மேலேயே வெந்துடுச்சுங்க. தக்காளி போட்டுட்டு 2 தக்காளி போட்டிருக்கேன். வதங்கி வரட்டும். அது
கொஞ்சம் தக்காளி வதங்கின அப்புறமா நம்ம பண்ணலாம். இது தெரியல, இது கொஞ்சம் நான் கொஞ்சம் எண்ணெய் விடுறேங்க, பயமாக இருக்குது. திருப்பி அதுவும் வேஸ்ட் ஆக போகுது. கொஞ்சம் குண்டா ஊற்றிக்கிறேன். மில்லட்டு மாவு தான் வேணுங்கிறாங்க, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் நார்மல் மாவில் தான் இட்லி ஊற்றிக்கிறது. எடுத்துடலாம். மேனேஜ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு தோசை அப்படி அப்புறமா இது பண்ணிட்டோன்னா அது வேலை முடிஞ்சிருங்க எனக்கு ஃபஸ்ட்டு. இப்போ நான் வாட்டர் மெல்லான கட் பண்ணி இப்படி கரண்டியில் எடுத்து கொடுத்துட்றேங்க. கொடுக்கலன்னா சாப்பிட மாட்டாங்க. அவங்களா எடுத்து சாப்பிட்ற கதையே இல்லை, நம்மளா கொடுத்தாதான். நல்லா சூடு ஆகட்டுங்க தோசை. மாதிரி பச்சை பச்சையாக வைக்காதுங்க, ஒயிட்டை வந்துடும். இப்போ இந்த பருப்பில் நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டுடலாம். உப்பு, ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டுட்டோம், வேகட்டும். அப்புறமா இதுக்கு நம்ம இது போட்டுக்கலாம், தாளிப்பு. இப்போ இந்த தோசை முடிஞ்சது. இன்னும் ஒரு தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பிளேட்டிங் பண்ணி வைக்கிறேங்க. இதை எடுத்து வச்சுட்டு எனக்கு தேவையானது கூட இது கொஞ்சம் தொடச்சிடுறீங்க. இப்படி இருந்தால் பார்க்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் சமையல் பண்ண பிடிக்காது. அடுத்து இப்போ இந்த தோசை முடிஞ்சதுங்க. நான் வந்து இந்த பையனுக்கு வச்சு கொடுத்துட்றேன். இதுக்குள்ள கீரை பண்ணிக்கிறதுக்கு நம்ம இது கடாய் வச்சுட்டேன். தோசை, சட்னி, இதுதாங்க பிரேக்ஃபாஸ்ட். இப்படி கொடுத்துருவேன், தெரியுது இல்லையா உங்களுக்கு? இதுதான் தோசை, ஃப்ரூட்டு, இந்த பன்னீர் அண்டு சுண்டல் கொடுத்துட்றேங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இது நெக்ஸ்ட்டு இதை பார்க்கலாம். வந்திருக்கு, நல்லா வேகட்டும். இது இதில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். உப்பு போடணும். உப்புல கொஞ்சங்க இப்படி புளி இல்லை, அப்படியே நீங்கள் புளியை கூட அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் ஒரே ஒரு இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க இப்படி போடுறச்ச. இப்படி பிழிஞ்சு கொஞ்சம் ஊற்றிடலாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது குழம்பு, அதனால் இப்படி போடுறச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பு படுறச்ச நல்லா இருக்குங்க. இல்லை நீங்கள் ஒரு இது அப்படியே அந்த சூடில் போட்டிங்கன்னா கூட அந்த எசன்ஸ் இறங்கிடும். பட் இப்படி பண்ணுறச்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு, ரொம்ப இல்லைங்க, ஒரு டேஸ்ட் இருக்குங்க இது. இது ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, பண்ணி பாருங்க. இது வேகட்டும். கொஞ்சம் அந்த புளி தண்ணி விட்டுருக்கோம்ல, சேர்ந்தா போல் வேகட்டும். புடலங்காய் வெந்துட்டுருக்கு, மூடி வச்சிடலாம். இதில் எண்ணெய் வச்சிடலாங்க, தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பில் கொத்தமல்லி போட்டுடலாம். தாளிப்பு வடிவம் போட்டு நான் தாளிச்சுக்க போகிறேங்க. நல்லா இருக்கும் இந்த மாதிரி கூப்பிட்ட. சம்டைம்ஸு தாளிப்பு வடிவம் போட்டு நம்ம தாளிக்கட்ட கடையில் வாங்கிறது தாங்க. கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இதில் கீரை பண்ணிக்கலாங்க. தாளிப்பு போட்டு ரொம்ப பாயில் ஆகணும்னு இல்லைங்க, அவ்வளோதாங்க. ஒரு கொதி வந்தது, ஆஃப் பண்ணிடுறேன்.
இது முடிஞ்சது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பூண்டு, மிளகாய், ஒரு நீட்டு மிளகாய், காஞ்ச மிளகாய் இதில் போட்டுருவேன், வதக்கிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி நல்லாவே வற்றி வந்துடுச்சுங்க. இப்போ நான் அதில் கொஞ்சம் பூண்டு போட்டுருவேன். இதே முதல்லையே போட்டால் வந்து பூண்டு ஒரு மாதிரி கரிஞ்சா மாதிரி ஆகிடுமோன்னு இது வாசம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இப்படி போட்டுட்டு அடியில் அப்படி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த சூடுக்கு அது நல்லா இதாகிடும். இப்போ இதில் நம்ம கீரையை போட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நல்லா அரைக்கீரைங்க இது. இப்போ அதில் மிளகாய் தூள் தூவிடுறேங்க. பூண்டும் கலந்தா போல் இப்படி வறுப்பட்டு அது வதங்கி வந்துட்டோம். நல்லா பச்சை வாசனை போய் கம்ப்ளீட்டாக நல்லா இதாகட்டும். உப்பு போட்டுடலாம். அந்த வேர்க்கடலை பொடியை வந்துட்டு இதில் போட்டேங்க. கிளிப் மிஸ் ஆச்சான்னு தெரியல. நான் பல்லாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப அப்படியே ஃபைன் பவுடராக அரைக்கலை. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு இதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இப்போ கீரை ஆயிடுச்சுன்னா நம்ம வேலை முடியும். கொஞ்சம் திறந்தா போல் வைக்கிறேன், நீர் விட்டு வராமல். இப்போ கீரையும் வெந்துட்டு நான் இதில் தேங்காய் வந்து என்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இல்லைங்க. தேங்காய் கொஞ்சம் காஞ்சி இருந்தது, அதனால் மிக்சியில் போட்டுட்டு வந்துட்டேன். இதுதாங்க நம்ம மெனு இன்னைக்கு. சவு சவு கூட்டுங்க. பாசிப்பருப்பு போட்டு புடலங்காய் வேர்க்கடலை பொடி போட்டு ஒரு பொரியல், இது தேங்காய் போட்டு ஒரு கீரை பொரியல். இது வந்து கார்த்தால பண்ண அந்த பிரேக்ஃபாஸ்ட் பண்ண பன்னீர் இருக்குங்க. இதையும் வச்சு சாப்பிடுவோம்.